கேரளாவில் விபத்தில் சிக்கிய சரக்கு கப்பல் தொடர்பாக தற்பொழுது அங்கு பணிகள் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அங்கு ஆஸ்மெட் என்ற வாகனம் விரைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட நாம் கேட்போம். மணிகண்டன் வணக்கம். இந்த ஆஸ்மெட் வாகனத்தினுடைய சிறப்புகள் என்ன? எதற்காக இந்த வாகனம் தற்பொழுது அங்கு செல்ல இருக்கிறது? என்ன நிலவரம்? நேற்று காலை 7:50 மணி அளவுல கொச்சி கடற்கரையில லைபீரிய நாட்டை சேர்ந்த கொள்கலன் கப்பல் MSC எல்சா 3 என்பது மூழ்க தொடங்கியிருந்தது. அதுல இருந்து பணியாளர்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஆபத்தான வகையில இருக்கக்கூடிய கண்டெய்னர்கள் அந்த கப்பல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சில கண்டெய்னர்கள் கொச்சி கடற்கரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் காற்றின் காரணமாக கரை ஒதுங்கி இருக்கக்கூடிய சூழல்ல கேரள மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் கேட்டுக்கொண்டதன் பேர்ல அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் 30 பேர் கொண்ட குழு கொல்லம் மாவட்டத்திற்கு விரைந்துள்ளனர். ஹஸ்மாத் என்ற வாகனம் மூலமாக இவர்கள் பயணப்பட்டிருக்கின்றனர். இந்த ஹஸ்மாத் என்ற வாகனத்தை பொறுத்தவரையில ரசாயனம், கதிர்வீச்சு, உயிரியல் அபாயங்கள் ஏற்படும் பட்சத்துல இந்த பிரத்யேக தொழில்நுட்பம் கொண்ட வாகனத்திலிருந்து கண்காணிக்க முடியும் என்றும், மேலும் சேட்டலைட் தொலைத்தொடர்பு சாதனங்கள் இந்த வாகனத்துல பொருத்தப்பட்டிருப்பதால பேரிடர் அபாயங்களை இந்த வாகனம் மூலம் கண்காணிக்க முடியும் எனவும், சிறப்பு பயிற்சி பெற்ற தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்களும் இந்த வாகனத்துல சென்று அந்த நிலைமைக்கு ஏற்றவாறு கேரள மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்திற்கு உதவி செய்வதற்கு தற்போது கொச்சி, கொல்லம் விரைந்திருக்கின்றனர்.